ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இந்த பிடிபி சேனலிலே இந்த தேவாரம் திருவாசகத்துடைய திருப்பெருமையை அழியக்கூடாது, நாயன்மார் பெருமையும் சொல்லிட்டு வரும். 63 நாயன்மார்களை சொல்லிட்டு வந்துன்னு இருக்கோம். அவங்களும் வந்துட்டு இருக்காங்க, நிறைய கூட வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுலேயும் வந்து நம்ம தேவாரம் திருவாசகம் இவங்க வந்த பிறகுதான் அவங்களாம் வந்தாங்க. அதனால் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுந்தரமூர்த்தி. திருஞான சம்பந்தர் சொன்னோம், திருநாகர சொன்னோம். இவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் உலகத்திலே இந்த பாருங்க சுந்தரர் அப்புறம் தான் நாயன்மார் ஆனார். இப்போ சுந்தரர்னு நம்ம சொல்கிறோம். 3வது பகுதியில் சுந்தரர். இவர் எம்பெருமானுக்கிட்ட சில வழியும் வேதஸ்வரம் வேதம் 4 அப்படி இந்த 4 பேரும் ஒருத்தர் கிழக்கு போ, ஒருத்தர் வடக்க போ, ஒரு தெற்க போ, ஒருத்தர் மேற்க போ அப்படின்ட்டு 4 திசை வேதலிங்கம். இந்த வேதலிங்கத்தில் 4 பக்கமும் இவங்களை அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது இவர் இவர் வந்துட்டார். தென்னாட்டில் வந்திருக்காரு. ஆனால் வரும்போது பெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்கிறார். ஐயா, என் வேதசரம் வேதனாக பூதம் இல்லை 5 வனம் பூதம் மனசுல பூத உடல் பூதகணம். நம்ம பூதகணம் இல்லைன்னா முடியாது, பேசத்தான் இல்லை. அதை உண்மையை நான் பூலகுத்தில் போனால் என்னை ஆட்கொள்ளணும்னு அப்படியே ஆட்கொள்ற போடாங்க. இங்கே வந்து ஆட்டம் போட்டார். மண்ணில் வந்து எல்லாம் ஆட்டம் போடும்போது அடிமேன்னு ஒரு பத்திரத்தை எழுதி கூட்டிட்டு போகும்போது திருவாரூர் வந்து தின்னு, ஐயா பெரியவர் எங்கேயா காணணும் பார்த்தேன். இவரை பார்க்கும்போது ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பித்தான்னு சொல்லிடுவார், ஒரு வார்த்தை விட்டுருவார். ஐயா பெருமானே, வேதத்தரத்தை பாடுறதுக்கு இங்கே என்னை அமிச்சிங்க. நான் இங்கே வந்து நான் மண்ணில் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்பனே நான் மறந்துட்டு ஆட்டம் போட்டேனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு. உங்கள் மேலே எப்படி நான் ஒரு பாட்டை பாடுவேன்? என்னை பார்த்தோன்னே என்ன சொன்னேன்? பித்தான்னு சொன்னேனே. அப்படியா? அப்போ அதே இந்த ஆரம்பியே அப்படின்னு. பித்தா பித்தா பிறை சூடி, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாத நினைக்கின்றேன் மனத்துணை வைத்தாய் பெண்ணை திருவெண்ணை நல்லூரையா ஆத்தால் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் என. அப்பனே, இந்த ஜென்மமே இந்த உயிரெல்லாம் உங்களுக்கு தானப்பா, நான் எல்லாம் ஆடுறேன் அப்படின்னு. இங்கே வந்து நான் பிறந்துட்டோன்னே சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, செத்துட்டான் பார்த்தீங்களா, செத்தவன் வந்து ஒரே ஒரு பேய் தான், பேய் அலையிறான்னு சொல்லுவான். உயிராக இருக்கும் பார்த்தீங்களா 8 பேய், 4 திசை 8 மூளை சுற்றிக்கிட்டே வரும், எல்லாத்துக்கும் ஆசைப்படும். அவர் சொல்றார், நாயன் பல நாளாய் உனை பின்றி மறந்துனை பேயாய் திரிந்தேன் தெய்வத்தின் பெறா அருள் பெற்றேன் பேயார் பெண்ணை தின்பால் நல்லுரையால் ஆளாயினி அல்லே எனலாமே. மறுபடியும் உனக்கு என்ன ஜன்மமே உனக்கு இதான் பண்றேன், நான் பேயா அழிஞ்சிட்டேனப்பா அப்படின்னு பாடுறார். அதுக்கடுத்து சிவபெருமானுடைய திருமணியை கண்டவர் அவங்க. பொன்னார் மேனியனே கேட்கிறாரு. அப்பா சிவபெருமான், என்ன சுந்தரா, என்னப்பா என்ன அப்படி சாய்க்கிறேன்? இல்லை, எல்லாரும் தங்க நகைகள்லாம் போட்டு எப்படியோ அழகா இருக்காங்களே சுவாமி, நீ ஏன் இந்த உதிராகமணியும் பாம்பு சடைங்கன்னு வச்சிருக்கீங்களே அப்படின்னு. என் மேனியை பாரப்பான்னார். சிவபெருமானு மேனியை காமிச்சது சுந்தரருக்கு தான். பார்த்துட்டு அப்பா என்னப்பா இது அப்படின்னா மறைச்சிட்டார், உடனே மறைச்சார். அப்பதான் பொன்னார் மேனியனே புலி தோலையரை கசைந்து மின்னா செஞ்சடை மேல் மீலி கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலல் பாடியுள் மாணிக்கமே என்னே உன்னையெல்லாம் இங்கு யாரை நினைப்பேன். இந்த தேவாரம் திருவாசகத்தில் 4 வேதசரத்தை பூமிக்கு அமைச்சாரு. இந்த வேதசரங்கள்லாம் எப்படி பாடி இருக்கு, நிறைய புக்குங்கள்லாம் இருக்கு. சிவபக்தியர்களே, இந்த தேவாரம் திருவாசகத்தை 4 வேதத்தை பாடுங்க. மனசுல உள்ள பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஞானம் வரும். ஞானம் தராத இருக்காது. இதனுடைய அருள் அப்படிப்பட்டது.
இந்த சுந்தரனுடைய சிறப்பெருமையை இந்த பிடி சார்ந்தவர் பார்த்துருக்கோம். வேதசாஸ்திரம் அமைஞ்சிருக்காரு. வேதம் நிற்கிறாரு. இந்த நிழலில் அவங்க கொடை பிடிச்சி நிற்கிறாங்க. பாருங்க, எல்லாம் லிங்கம் உருவத்தில். அடுத்தது சிவபெருமான். இவருக்கு என்ன பாடுறாரு பார்ப்போம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நம.